வணக்கர்களே, மீண்டும் நம்ம தமிழ் டேட்டோட டிலைட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஐ திங்க் ஒரு பிட்வீனில் நம்ம நிறைய நாள் வந்து நம்மளால் ரிவ்யூ கொடுக்க முடியல. ஆஃப்டர் லாங் டைம்னு வச்சுக்கலாம். ஐ திங்க் லாஸ்ட்டாக ட்ராகனுக்கு ரிவ்யூ கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிக முக்கியமான ஒரு படங்க. மார்ச் 7, அதாவது இன்றைக்கி வந்து டேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 12, 13 ஆயிடுச்சு. இன்றைக்கி 12, நாளைக்கு மேபி இது போஸ்ட் பண்ணுற 13 இருக்கலாம். ஸோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இது வந்து 5 days ஆயிடுச்சு. படம் வந்து உமன்ஸ் டேக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் வந்து ஜென்டில் உமன். இந்த விமன்ஸ் டேயில் பார்த்திங்கன்னா ஜென்டில் உமன், எமகாதகி அண்டு கிங்ஸ்டன் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து கிங்ஸ்டன் ஓரளவுக்கு அவரேஜான ரிவ்யூ வந்தது. பட் எமகாதகிக்கும் ஜென்டில் உமனுக்கும் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற நேம் சொல்கிற மாதிரி ஒரு ரிவ்யூஸ். எல்லாருமே படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவங்க வந்து இது பண்ணல, ரைட், ப்ரைஸ் பண்ணல. பட் ஸ்டில் ரொம்ப அவங்களோட ரிவ்யூஸை பார்த்தா ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. நானும் டைம் கிடைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களால் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஜென்டில் உமன் படம் பார்த்தேங்க. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இன்னொரு படமும் வந்தது, மறுமருன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரொம்ப இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து நிறைய ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்தாங்களா, ஒரிஜினல் ரிவ்யூ கொடுத்தாங்களான்னு தெரியல. ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஹைப் கொடுத்து படம் வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் மீட் கூட நடத்திட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க மாதிரி வருது. பட் ஸ்டில் அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குண்டான ரிவ்யூ என்னங்கிறது ப்ராப்பராக தரேன். நம்மளையும் பார்க்க வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் போகிறாங்கிற முடிவில் தான் இருக்கேன். மறுபடியும் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் நான் போலாமா வேணாமாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த ஜென்டில் உமனுக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜென்டில் உமன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப இப்போ இல்லை மார்ச் 7க்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். எனக்கு அப்போயே அந்த ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ட்ரெய்லர்லேயே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிளியராக தெரிஞ்சிருது இந்த படம் வந்து ஒரு முக்கோண காதல் கதை வச்சுக்கலாம். ஒரு இல்லீகல் அஃபேரை வந்து சொல்ல போகிற படம்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஹீரோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஒரு கேலை வந்து அம்மாவோட வற்புறுத்தலாலும் படத்தை காட்டுறாங்க. பட் ஆனால் ஹீரோ மேல் லவ்வாக தான் இருக்கார். ஸோ ஹீரோ வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு கேலை வந்து கல்யாணம் பண்ணி வந்துடுறாரு. நம்ம சிட்டிக்கு வந்துடுறாரு. ஆல்ரெடி சிட்டி பேஸ்லேயே வந்து அவருக்கு வந்து ஒரு காதலி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம காதலிக்கும் நம்ம ஹீரோட ஒய்ஃப்க்கு ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்குது. ஏன்னா காதலின்னு சொல்ல முடியாது, ஆஃப்டர் மேரேஜ் இது வந்து அஃபேர் தானே. அஃபேர் இருக்குதுன்னு தெரிகிறப்ப அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நடந்த பின்விளைவுகள் என்ன ஆச்சு ஏதுங்கிறது தான் வந்து படம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜோஷ்வா சேத்துராமன் உண்மையாலுமேங்க ஹேண்ட்ஸ் ஆஃப். இது வந்து நான் எதுக்கு இவ்வளோ வந்து இப்படி ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். உங்களோட படத்தில் நான் ஓகே ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது அப்படின்னு நம்மளாக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். படம் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவாக ஜேர்னி ஆகும். ஒரு 15-20 மினிட்ஸில் படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சீன் வருது. அப்படியேங்க நம்ம கட்டி கூட இவ்வளோ குறைச்சிரும். என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஷாக் அண்ட் கூஸ் மொமெண்ட் கொடுத்துருப்பாரு அந்த ஒரு சீனில். ஹீரோ லிஜிமோல் வந்து பண்ணியிருப்பாங்க ஜோஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த படத்தில் ரொம்ப முதிர்ச்சியான ரோல், ரொம்ப சூப்பரான ரோல், அவ்வளோ கனக்கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக வந்து ஹரிசங்கர். இவர் யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்க, இந்த மெட்ராஸில் வந்து ஜானின்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, மாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவார்ல, ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு கேரக்டரில் இங்கிலீஷ் பேசிட்டு அவர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆப்டபிளான இந்த ஸ்கிரிப்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டபிளான ஒரு ஹீரோ கரெக்டாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்லியாக அவங்க வந்து சிட்டி பேஸ் கேலாம் அடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில கதாபாத்திரங்கள் வருது. நீங்கள் அது படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க பில்டப்லாம் தரானே படம். இவங்க மர்மர் மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இவனும் இருப்பானோ, இவனும் வந்து சும்மா கட்டி அளந்துடுறான்டா இப்போ நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு அப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா நினைக்க வேணாம். இந்த படம் நம்ம டேரக்டருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நீங்கள் நினச்சிக்கங்க. படம் வந்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ரைட்டிங்லேயும் சரி, ஒரு திரைக்கதையிலையும் சரி, டைரக்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் சரி, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. புது ஆள் தான், சாய் கதரவன் சம்திங் காத்தவராயன், சாரி மணிகம், அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. லைட்டிங்ஸும் சரி, அந்த கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு படம் வந்து எக்ஸலண்டாக முடிச்சிருக்காங்க. நான் வந்து நம்ம ஜோஸ்வா டைரக்டருக்கு வந்து எதனால் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சேத்துராமன் கொடுக்கணும்னா, ஜோஸ்வா சேத்துராமனுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு வெறும் காம்பேக்ட் பட்ஜெட். இந்த காம்பேக்ட் பட்ஜெட்டில் உங்களால் என்ன மாதிரி படம் எடுக்க முடியும், அதில் என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ண முடியும். நீங்கள் விமன் சென்ட்ரிக்காக போகிறீங்க. விமன் சென்ட்ரிக்காக போகிறப்ப நீங்கள் வந்து பெரிய ஹீரோயின் எப்போவில், பட் விமன் சென்ட்ரிக்காக போகிறீங்க, பெரிய ஹீரோ படத்தில் இல்லை. ஆனால் எப்படி இது பிஸ்னஸ் ஆகும் நம்மளான்னு தெரியல. உண்மையாலுமேங்க படம் அவ்வளோ சூப்பராக எடுத்துக்காரு. எனக்கு தெரிஞ்சு
கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஓடிடி நல்லா பிக்கப் ஆகும். இன்னொன்று ஓடிடி நல்ல நல்ல நிறுவனங்கள் இந்த படத்துக்குண்டான விலையை கரெக்டான விலையை கொடுத்து வாங்கணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் என்னடா தமிழில் தெலுங்கில் இதே ஒரு மலையாளத்தில் தான் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன். நானும் இல்லை எல்லோரும் சொல்கிறேன், மலையாளத்தில் தான் எல்லோரும் தூக்கி கொண்டாடிப்பாங்க. இது ஒரு வாட் டு சே, இது ஒரு ஹாலிவுட் மூவியாக இருந்ததுன்னா இந்த படத்தோட ரிசப்ஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும். எல்லாருமே என்னென்ன ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க, என்னென்னும் நான் இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஏங்கி தவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் படம் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு ஜோசப் சேதுராமன். இந்த படத்தில் யுகபாரதி ஜோசப் சேதுராமன் சேர்ந்து டைலாக்ஸ் கூட எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது படத்தில். ஒரு சீன் வரும், இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பின்னாடி வந்து சாரி மன்னிக்கணும், ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி பெண்ணோட இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு டைலாக் ஒரு மாதிரி 2-3 டைலாக் மாறி மாறி பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் இல்லை, படத்தோட என்டையர் விஷயங்களும் சரி, படம் சொல்ல வந்த கருத்தும் சரி, நம்ம அதுக்குன்னு நீங்களும் வந்து இந்த படத்தோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்களே பண்ணிடாதீங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்லணும்னா, படம் எடுத்துக்கொண்ட அந்த எக்ஸிக்யூஷன் சரி, கதையும் சரி, ரொம்ப ப்ராப்பராக பட்ஜெட் தேவையான விஷயங்களில் ரொம்ப ப்ராப்பராக ஒரே 2 ஒரு வீடு மட்டும் காட்டி அந்த ஒரு விஷயத்துலேயே வந்துட்டும் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் மூவி வந்து ஒரு வீட்டிலே வச்சு பிடிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு அப்கமிங் நான் வந்து ஒரு டைரக்டர் நான் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு உதாரணம். ஸோ அவங்களும் இந்த மாதிரி கதைகளை நான் சூஸ் பண்ண சொல்ல, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ், ஒரு பேக்ட்ராப்பு, இவ்வளோ தான் ஒரு நம்ம இந்த வீட்டிலேருந்து இந்த வீடு இதை விட்டால் ஒரு வெளியே போகிறாங்க, அங்கே இங்கே ஒரு ரொம்ப காம்பேக்டான ஒரு லொக்கேஷன்லாம் ஒரு படத்தை நம்ம எடுக்க போகிறோம்னா இந்த படம் அவங்களுக்கு ஒரு லெசனாகவே இருக்கும். ஜோசப் சேதுராமன் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் டிஜிமோல். கண்டிப்பாக ஐ திங்க் இந்த படம் மூலிமா உங்களுக்கு ஒரு விருதுகள் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஹரி சங்கர் அவர் கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணிக்காருங்க. திரும்ப அதே இந்த ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தை ஒரு விழுந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்த்தா அதுக்கு நடக்கக்கூடிய பின்விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி தான். பட் படம் பாருங்கள், அவ்வளோ ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி சிறிய படங்களை ஆதரிங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை ரொம்ப பாராட்டாமல் ஆய்வுன்னு பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் இப்பயே போய் தியேட்டரில் பார்த்து படத்தை பார்த்து அதுக்கப்புறம் ஆய்வுன்னு சூப்பருங்க அப்படி பேசுங்க. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் வணக்கங்க.